ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி நம்ம மார்னிங் ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். கண்டிப்பாக காவேரி நேத்திக்கு நினைக்கிறேன், காவேரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் தான் கோயில் லொக்கேஷன் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இன்றைக்கி மார்னிங் அந்த ப்ரொமோ பார்க்கும்போது விஜயும் காவேரியும் பேசினதை அங்கே மீடியா பர்சன் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வெண்ணிலாவும் அந்த சைட் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கள் காவேரி ஃபேமிலியும் பார்த்து கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிப்பாங்க. அதோட அதே டைமில் காவேரி அங்கே இருக்க விடுவாங்களா? ஸ்டாலில் அவங்க அம்மா நீ பார்த்தது போது என்ன தான் காவேரி அப்பளம்னு பேசினாலும் அவங்க அம்மா கிட்ட ஓரளவுக்கு தான் அவங்களால அந்த அப்பள விஷயத்தையும் பேச முடியும். அவங்க ரொம்ப கோவமாக பேசினாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் நேராக போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நேராக போயிட்டு அங்கே பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி, ஸோ நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ஏன் இதெல்லாம் பண்ணார், ஏன் என்னை விட்டு வெளியே போனார், வெளியே போக சொன்னார் அந்த கடைசி டே அன்னைக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அங்கே பர்ஸ்ட் அவுட் ஆகி உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மா அவங்களோட எல்லாரோட சம்மதத்தோடையும் அவங்க போய் அங்கே நிற்கிறாங்களா அப்படி இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சால் காவேரி கூட அவங்க அம்மா எல்லாருமே தான் போயிருப்பாங்க. பட் காவேரி மட்டும் தான் கோயில் லொக்கேஷனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷனுக்கும் போயிருக்காங்க. எப்படியும் நடக்கலாம், ஆனால் நடக்கும்னு நான் 100% எல்லாம் சொல்ல முடியாது. பட் இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோவில் அவங்க ரெண்டு பேரும் பேசினதை மீடியா ஷூட் பண்ணதுனால அதை அவங்க அம்மா பார்த்துட்டு கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக காவேரி கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் கேட்கப்படும். அதை எப்படி காவேரி சமாளிக்க போகிறாங்க? என்னோட கேஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக காவேரி வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. ஃபோன்லேயே முடிஞ்ச அளவுக்கு அவங்க சமாளிச்சுட்டு நான் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் அங்கே கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஸ்டால் லொக்கேஷனில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மேபி காவேரி பார்த்திங்கன்னா கோயில் லொக்கேஷனுக்கு போகிறது, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் போகிறது எல்லாமே வீட்டுக்கு தெரியாமல் போவாங்களா இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க விட மாட்டாங்க என்னோட கெஸ் படி. ஸோ ஆனால் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அது நடக்குமான்னு கேட்டால் ஹைலி ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம், நினைக்கிறதுல பாதி விஷயம் நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒன்று அதை தவிர ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காவேரி வீட்டுக்கு சொல்லிட்டு போவாங்களா, சொல்லாமல் போவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.